குட் மார்னிங் மேம். மேம் என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா மேம்? என்னோட ஆடியோ கிளியரா கேக்குதா மேம்? எஸ் மேம், கிளியரா இருக்கு மேம். மேம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பெர்சன்டேஜும் ஆவரேஜும் பார்த்தோம் மேம். நமக்கு அந்த பெர்சன்டேஜில் ஒரு சம் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அது ஃபைனலாக பார்த்துடலாம் மேம். அது எப்படி அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு, அதே மாதிரி இன்னொரு ஒரு கான்செப்ட், ரெண்டு கான்செப்ட் மேம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது மூணு பார்த்துட்டோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கும் டேட்டா இன்டர்பிரேஷனும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும் மேம். அதனால இன்னைக்குள்ள இந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்து இன்னும் 10 டேஸ்க்குள்ள நம்ம மற்ற இருக்க 3 யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணவும் டைம் இருக்கும் மேம். மேம் இனிமேட்டுக்கு வந்து சண்டேவும் மார்னிங் மட்டும் கிளாஸ் வச்சுக்கலாமா மேம்? எல்லா சண்டேயும் மேம்? எக்ஸாம் வரைக்கும் மட்டும்தான் மேம். இந்த ஒரு மாசம் தான் மேம். நாளே 4 சண்டே தான் மேம். ஓகேங்க மேம், ஓகேங்க மேம். எஸ் மேம். ஏன்னா அப்பதான் ரிவிஷன் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும் மேம். இல்லைன்னா ஒரு நாள் அதுலயே போயிடுச்சுன்னா ரிவிஷன் பண்றதுக்கும் கரெக்டா இருக்காது மேம். ஓகே மேம். மேம் இப்போ எண்டில் எப்போல இருந்து எப்போ வரைக்கும் டூர் போறீங்க? இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி மேம் 30-31 மேம். 1ஆம் தேதி காலையில வருவீங்களா ஈவினிங் வருவீங்களா மேம்? மார்னிங் வந்துருவோம் மேம். அப்போ 1ஆம் தேதி ஈவினிங் கிளாஸ் வைக்கலாம்ல மேம்? வச்சிருங்க மேம். ஓகே மேம். ஸோ மேக்ஸிமம் 10க்குள்ளே ஃபர்ஸ்ட் பேப்பரோட யூனிட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுறேன் மேம். ஸோ அதுக்கப்புறம் 10 நாள் வந்து பேப்பர் 2வும் பேப்பர் 1ம் ஐயா நம்ம ரிவிஷன் பண்ணாதான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கும் மேம். இல்லைன்னா படிச்சும் அப்புறம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நமக்கு அதிகம் கேட்கறது இல்லை, ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அதனால் அதிகம் கேட்கறது இல்லை. ஆனால் அதோட கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸை எதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னா பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க காமனாக அப்படின்னா, ஸோ ஒரு பொருளை வந்து இந்த விலைக்கு வாங்கினாங்க, இந்த விலைக்கு விற்றாங்க. ஸோ அப்போ அந்த அந்த செல்லிங் ப்ரைஸ்க்கான ப்ராஃபிட் எவ்வளோ, இல்லைன்னா லாஸ் எவ்வளோ, அந்த மாதிரி தான் வந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஃபார்முலா பேஸ் பண்ணி போகலாம், இல்லைன்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நம்மளே வந்து மைண்ட் கேல்குலேஷன் போடலாம் மேம். ஸோ ஃபார்முலான்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் கேட்டிருந்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், இதுதான் வந்து ப்ராஃபிட்டோட வேல்யூ. இதுக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி லாஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதை வச்சு நம்மளால் அதோட லாஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி போக வேணாம், ஏன்னா அதுக்கு இன்னும் நம்ம ஒரு 7-8 ஃபார்முலாஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஈஸியாக நம்ம பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கை வந்து நான் 700 ருபீஸ்க்கு வந்து வாங்குகிறேன். ஸோ 700 ருபீஸ்க்கு வாங்கினதை நான் வந்து ஒரு 1400 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த 700 தான் வந்து 100% எடுத்துக்கணும். இந்த காஸ்ட் ப்ரைஸ், அதாவது நம்ம வாங்குறோம்ல, அந்த வாங்குற விலையை தான் 100% எடுத்துக்கணும். அதுலேருந்து செல்லிங் ப்ரைஸ் நம்ம எவ்வளோக்கு செல் பண்ணுறோம், இது ரெண்டுத்துக்கும் உரிய டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் உரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 700 வாங்கியிருக்கேன்னா அப்போ 700 வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ 100% 1லேருந்து 2 மடங்கு வந்து அதிகமாகுதுல்ல. இப்போ இதில் நான் வந்து 100% அதிகமாக விற்றுருக்கேன். இதே இந்த இடத்துல வந்து 700க்கு வாங்கி நான் வந்து 1000க்கு செல் பண்ணினேன் அப்படின்னா அப்போ 300ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வந்து வருது. ஏன்னா வாங்கின ப்ரைஸை விட செல் பண்ண ப்ரைஸ் வந்து அதிகம். அப்போ அது ப்ராஃபிட் மேம். சாரி மேம், எனக்கு இந்த 400 எப்படி வந்துச்சு? 400 இங்கே வந்துச்சு, 1400 மேம். இந்த 1000 நான் 700க்கு வாங்கி 1400க்கு விற்கிறேன். அப்போ 700 அப்படின்றத 100%. அப்போ நான் வந்து அதை விட 2 மடங்கு அதிகமாக, அதாவது வாங்கினதை விட 1 மடங்கு அதிகமாக விற்கிறேன். அப்போது வாங்கினது 100% அப்படின்னா விற்றது 100%. அப்போ என்னோட ப்ராஃபிட் வந்து 100%.
அதுதான் வந்து அப்படிதான் வந்து ப்ராஃபிட் பார்ப்போம். இதே வந்து வாங்கின ப்ரைஸை விட இதை நான் 700க்கு வாங்கி 400க்கு செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எனக்கு வந்து லாஸ் ஆகும். அந்த டிஃப்ரென்ஷியேட் வேல்யூ கண்டுபிடிச்சி அதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது லாஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராஃபிட்னா நம்ம வாங்கின ப்ரைஸை விட அதிகமாக நம்ம செல் பண்ணுவோம். லாஸ்னா வாங்கின ப்ரைஸை விட கம்மியாக செல் பண்ணுவோம். அதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதில் ஒரே ஒரு முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸை தான் எப்பொழுதுமே 100% எடுத்துக்கணும். வாங்குற ப்ரைஸை மட்டும்தான் 100% எடுத்துக்கணும். ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்கா மேம்? இதை சம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். எந்த சம்மு வந்தாலும் நம்ம வாங்கின பிரைஸ மட்டும்தான் 100 எடுத்துக்கணும். வாங்கின பிரைஸ் தான் 100% ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும். இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணலாம் நம்ம கொஸ்டின் கேட்கறது இல்லை மேம். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடான கொஸ்டின். ஆனாலும் இதோட கான்செப்ட் நமக்கு தெரியாம போயிட்டு இந்த ஈஸியான கொஸ்டின் கேட்டு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இது சொல்றேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், எ பர்சன் பைஸ் எ புக் ஃபார் 200 rupees. ஸோ 200 rupeesக்கு அந்த பர்சன் வந்து ஒரு புக்கை வாங்குறாங்க அண்ட் செல் இட் ஃபார் 225 rupees. அதாவது என்ன ப்ரைஸ்க்கு செல் பண்ணுறாங்க? 225 rupeesக்கு வந்து செல் பண்ணுறாங்க. அண்ட் வாட் வில் பி ஹிஸ் கெயின் பர்சன்டேஜ்? ஸோ இந்த செல் பண்ணதுல வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க? கெயின்னா ப்ராஃபிட். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 25 rupees வந்து அவங்க அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. இப்போ 25 ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 25 கிளிக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 25ங்கிறது ருபீஸ். 25ஓட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 10% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 10% வந்து 10 rupees. மேம் இது இந்த காஸ்ட் ப்ரைஸ், அதாவது நம்ம வாங்கின ப்ரைஸை தான் நம்ம எப்பொழுதுமே 100% எடுத்துப்போம். இதுல இருந்தா நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ 100%ல 10% எவ்வளோ அப்படின்னா சாரி மேம் 20 rupees. ஸோ 20 rupees வந்து 20 rupees வந்து 10%. இப்போ இன்னும் 5 இதில் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 25 rupees வந்துருக்கா. இப்போ 20 rupeesோட பர்சன்டேஜ் 10 rupees கண்டுபிடிச்சிடும். இப்போ 5 rupeesோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ 5 rupeesோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் மேம். இப்போ 1% பாருங்களேன். இப்போ 10 நம்மளால அதுக்கப்புறம் டிவைட் பண்ணிலாம் நமக்கு டைம் இருக்காது. அப்போ 1% பார்த்தோம் அப்படின்னா 100 rupeesல 2 அப்படின்றது தான் 1%. 2 rupees தான் 1%. அப்போ இங்கே பாருங்க நமக்கு 5 numbers இருக்கு. அப்போ 1% அப்படின்றது 2 rupeesனா நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் மேம் 5 rupees வரும்? 2.5. ஸோ 2.5 rupees. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து 20 அதாவது 10% வந்து கால்குலேட் பண்ணோம். இந்த இடத்துல 2.5% கால்குலேட் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 25% ருபீஸோட பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அப்போ 12.5% அப்படின்றது தான் இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜோட வேல்யூ. இது புரிஞ்சுதா மேம்? சௌமி மேம், இப்போ நான் 100%க்கு ஐயோ 200க்கு தானே மேம் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் போட்டோம். 10% வந்து 200ல ஒரு டிஜிட் வச்சா 20% கரெக்ட்டுங்களா? இருங்க வரேன். நீங்க கான்செப்டே போல. இது வந்து இப்போ காஸ்ட் ப்ராஃபிட் நம்ம வாங்கின பிரைஸ் வந்து 200, நம்ம வித்த பிரைஸ் வந்து 225. இதுல இந்த வாங்கின பர்சன் வந்து 225க்கு வித்திருக்கான். அப்ப அவனோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு, ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ப்ராஃபிட் எவ்வளோ? 200க்கு வாங்கி 225க்கு வித்திருக்காங்க. அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ மேம்? 25 rupees. இருங்க வரேன். ஸோ 25 rupees அப்படின்றது ப்ராஃபிட்டா? இந்த 25 rupeesோட பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 25 rupeesோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம 25 25 rupeesோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 200 தான் 100%. 100ல இருந்து அவங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வித்திருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். அப்போ 25 rupees வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா
12.5% தான் வந்து 25 rupees. அப்போ 12.5% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட். அந்த 25 rupeesோட இதை தான் நம்ம வந்து 20 rupeesக்கு வந்து 20, அடுத்து 5 rupees நமக்கு வந்து மிச்சம் இருக்கும். அந்த 5 rupeesஐ வந்து 1% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2.5 rupees 2.5% வந்து வரும். ஓகே மேம், ஓகேங்க மேம். ஓகே மேம், இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். a person buy a watch for 500 rupees. ஸோ 500 rupeesக்கு வந்து வாட்ச் வாங்குறாங்க அண்ட் செல் இட் ஃபார் 300 rupees. ஸோ 300 rupeesக்கு வந்து செல் பண்ணுறாங்க. இதில் எப்போ லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து 100%-ஆக எடுத்துக்கணும். எப்போதுமே வாங்குற ப்ரைஸ் தான் 100%. இதை மட்டும் மறந்துடவே கூடாது மேம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இது 500 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அப்போ அவனுக்கு லாஸ் எவ்வளோ? 200 rupees வந்து லாஸ். அப்போ 200 rupeesோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 200 rupeesோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு ட்ரை பண்ணுங்க மேம். ஆமாம் மேம், எஸ் மேம். ஸோ இதில் 500% 1 digit தாண்டி புள்ளி வச்சோம் அப்படின்னா 50 அப்படின்றது 10%. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக 40% அப்படின்றது 200 rupees வரும். ஸோ அப்போ அவனோட லாஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 40%. இதில் இந்த பர்சன்டேஜ் இல்லை நீங்கள் கிளியர் கட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி பர்சன்டேஜ், இந்த மாதிரி பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி சம் வந்தாலும் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 கொஸ்டினாவது நம்மளால அட்டன் பண்ண முடியும் மேம். அதனால நிறைய டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் போட்டு அதுக்கு 10% எப்படி கண்டுபிடிக்கணும், 1% கண்டுபிடிக்கிறது, 50, 25, 70 அந்த மாதிரி வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி பாருங்க மேம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸோட கான்செப்ட் இதுதான். அடுத்தது வந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் பார்க்கலாம் மேம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷனும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் அப்படின்றது 2 டாபிக் சேர்ந்தது. ஸோ இதில் நமக்கு ப்ரப்போசிஷன் பற்றி கேட்கவே மாட்டாங்க மேம். அதனால் அது நம்ம படிக்கணுன்ற அவசியமே இல்லை. நமக்கு ரேஷியோ தான் கேட்பாங்க. இப்போது ரேஷியோ அப்படின்றது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் தெரியுமா மேம்? 1:2 அந்த மாதிரி. எஸ் மேம். ஸோ இஸ்ட் வச்சு வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போது இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் வந்து நம்ம எப்படி ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஒருத்தரோட சேல்ரி வந்து 10,000, இன்னொருத்தரோட சேல்ரி வந்து 20,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம தமிழ்ல வந்து மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல. இவங்களை விட இவங்க 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்காங்க, 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனோட மந்த்லி இன்கம் வந்து 10,000, இன்னொரு பர்சனோட மந்த்லி இன்கம் வந்து 20,000. அப்போ இவங்களோட ரேஷியோ வந்து என்ன சொல்லுவோம்? ஸோ 1:2 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எப்படி இதை வந்து A:B அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ A:B அப்படின்னாலும் இது வந்து நம்ம வந்து இப்போது லெஃப்ட் சைடில் எக்ஸு 100x ஈக்குவல் டு 100x ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த சைடு எக்ஸை வந்து கொண்டு வந்துட்டு 10/100 அப்படின்னு சொல்லி போடுவோம். அது அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா மேம்? அப்போ அதே தான் A:B அப்படின்றத A/B அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை மட்டும் மறந்துடவே கூடாது மேம். A:B அப்படின்றத A/B அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இப்படிதான் வந்து ரேஷன் அது ரெண்டுமே ஒரே இதில் தான் மேம் வரும். A/Bனாலும் B/B, ஆனால் A/Bன்னு தான் மேம் எழுதுவாங்க. சரி, ஓகே. ஓகே மேம். ஸோ இப்படி வந்து எழுதுவாங்களா? இப்போ நம்ம என்ன இதில் வந்து ஆக்சுவலாக ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷனில் இந்த மாதிரிலாம் எழுதலாமல் இது அப்படியே டேரெக்டாகவே அடிச்சிடலாம். இப்போ 10,000 20,000 இருக்குது அப்படின்னா இந்த 0 கேன்சல் ஆகி 1:2 அப்படின்றது இதே ரேஷியோ. ஸோ இதே இந்த இடத்துல வேறு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2, 3, 4, 5, 7, 8 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல நம்ம டிவிஷனை யூஸ் பண்ணி நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுதான் கான்செப்ட்.
ஸோ சிம்பிளாக டிவிஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். 2 காம்பனண்ட்டுக்கு நடுவில், அதாவது ரேஷியோ இருக்க 2 காம்பனண்ட்டுக்கு நடுவில் நம்ம டிவிஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். அதுதான் மேம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன். இப்போ ஒரு சில சம் பார்ப்போம், அது பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் மேம். அதுக்கு சம்மே இல்லை போல். ஒரு நிமிஷம் மேம், லேப்டாப்பில் இருக்க சம் எடுக்கிறேன் மேம். இதில் என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா மேம்? இப்போ அது இதில் ஃபோனில் ஆனில் வச்சுட்டேன் மேம். இப்போ கரெக்டாக கேட்குதா மேம்? ஸோ இதில் பாருங்களேன், இந்த கொஷின் பாருங்களேன். இது வந்து தெரியலையா? எப்படி மேம்? இப்போ தெரியுதா மேம்? என்ன எனக்கு மட்டும் தெரியல மேம். என்னோட இன்னொரு இது இருக்கு பாருங்க மேம், பாருங்களேன் மேம், அதை பின் பண்ணுங்க மேம். மேம் இப்ப தெரியுதா மேம் எல்லாருக்கும்? ஓகே மேம். மேம் அது ஸ்கிரீன் இது பண்ணிட்டு ஜூமிங்ல வச்சிருந்தீங்கன்னா திரும்பி வெளிய வந்துட்டு வெச்சீங்கன்னா வருது. ஓகே ஓகே. இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின் தான் மேம். இதுல பாருங்களேன், இந்த கொஸ்டின்ல விச் குவார்ட்டர் ஹேஸ் த மினிமம் brought டு செல் சாலிட் ரேஷியோ. ஸோ இப்போ இதுல 4 குவார்ட்டர் கொடுத்துருக்காங்களா, இந்த 4 குவார்ட்டர்ல எந்த குவார்ட்டர்ல வந்து மினிமமா பை பண்ணதும் செல் பண்ண ரேஷியோ வந்து மினிமமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து எவ்வளோ செல் பண்ணோம் அப்படின்றத ப்ளஸ் பண்ணுவோம். நமக்கு ஒரு நம்பர் வரும் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் 1ல 2320 வந்து வாங்கியிருக்கோம். இதே வந்து செல் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2000 வந்து செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்குரிய ரேஷியோ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்படி நம்ம எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் வாங்கினதோட ப்ளஸ் பண்ணி ஃபுல்லாக எழுதிப்போம், செல் பண்ணதோட ப்ளஸ் பண்ணி ஃபுல்லாக எழுதிட்டு இதுக்கு வந்து ரேஷியோ ஈஸ்ட் வந்து போட்டிருப்போம். ஸோ இப்போ இது எந்த மல்டிப்ளிகேஷன், அதாவது எந்த டேபிள் யூஸ் பண்ணி நம்மளால டிவைட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்து இதை டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு ஒரு சிம்பிளிஃபைட் 1:2 இல்லை 4:5 அந்த மாதிரி ரேஷியோ கிடைக்கும்ல, அதுதான் வந்து இதோட ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம போட்டு பார்ப்போம் இருங்க மேம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வாங்கினது பார்த்தோம் அப்படின்னா 300 + 270 + 280 + 320 + 325. ஸோ வாங்கினதோட வேல்யூ வந்து 1495. இதுதான் வந்து இவ்வளோ ருபீஸ், இவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க, இவ்வளோ ஐட்டம்ஸ். அதை வந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 170 + 180 210 1085 மேம். ஸோ இப்போ 1085 இது நமக்கு பார்த்தாலே தெரியுது. 5 டேபிளால் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். இதை அப்படியே கேன்சல் பண்ணி பாருங்க மேம். ஃபைவ் டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 299 வரும். டூ 17 வரும்.
இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது டேபிள கேன்சல் பண்ண முடியுமா மேம் இத? நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருந்து 7th டேபிளுக்கு வருது இந்த சைடு. மேம் இப்படி நம்ம கேன்சல் பண்றப்ப ரெண்டு பக்கமும் ஒரே டேபிளால தான் கேன்சல் பண்ணணும் வேற வேற. இங்க 7 வருதான்னு பார்க்கறேன் மேம். ஸோ அப்படி கேன்சல் பண்ண முடியலன்னா நம்ம அடுத்த இதுக்கு, ஏன்னா மினிமம் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க மேம். அப்போ நம்ம அடுத்த கொஸ்டின், அடுத்த குவார்ட்டர் 2க்கு வந்து 2க்கும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அது கேல்குலேட் பண்ணுவோம். இப்படி கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா இதோட விட்டுறணும். எந்த டேபிளாலையும் நம்ம கேன்சல் ஆகலை அப்படின்னா இந்த 299:217 அதோட விட்டுறணும். அப்போ அடுத்தது கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது செகண்ட் இது கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 1007.40. ஐயோ தப்பா கேல்குலேட் பண்ணிட்டனோ. $1,450. மேம் குவார்ட்டர் 2 தானே மேம் கால்குலேட் பண்ணீங்க? கரெக்டா அந்த லைன் அதெல்லாம் மிஸ் ஆயிடுவோம் நம்ம அந்த இடத்துல கால்குலேட் பண்றப்ப. இந்த குவார்ட்டர் 2 இது ஃபுல்லா கரெக்டா பண்ணணும் மேம். அதே மாதிரி குவார்ட்டர் 2 செல் வந்து கரெக்டா பண்ணணும் மேம். $1,085 மேம். ஓ அங்க சொல்றீங்களா மேம்? மேம் 217 தான் மேம் வருது. நீங்க நான் வந்து என் மைண்ட் நம்பாவ நான் கால்குலேட்டர் வச்சுதான் மேம் போடுறேன். 1 2 எஸ் மேம். அடுத்ததோட வேல்யூ வந்து
மேம் நான் இது எல்லாத்தோட வேல்யூமே வந்து ஆட் பண்ணி போட்டுட்டேன். இது எல்லா இதுவுமே வந்து 5 டேபிளால வந்து நம்மளால டிவைட் பண்ண முடியும் மேம். ஸோ அப்போ அதை 5 டேபிளால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எது கம்மியான வேல்யூ வருதோ அதுதான் மினிமம் ரேஷியோ மேம். இங்கே 348 வரும். One 450 divided by 5 290. $317. Yes, ma'am. மேம் இதில் பாருங்களேன், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூவை எகெயின் வந்து நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அதே மாதிரி லாஸ்ட் இருக்க வேல்யூமே நம்மளால டிவைட் பண்ண முடியாது. ஆனால் இந்த ரெண்டு வேல்யூமே வந்து அடுத்தது டிவைட் பண்ணலாம். 2 டேபிளால டிவைட் பண்ணலாம் ஐ திங்க் நினைக்கிறேன். அது இப்படி நமக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா 2 டேபிளாலே நம்ம வந்து எகெயின் வந்து டிவைட் பண்ணணும் மேம். இது ஒரு நிமிஷம் மேம். எஸ் மேம். 145. அதே மாதிரி இந்த செகண்ட் இருக்கிறதும் வந்து நம்மளால டிவைட் பண்ண முடியும். அடுத்தது அதே மீன் தேர்ட் ஒன் இருக்கிறதும் நம்மளால டிவைட் பண்ண முடியுமா? 314ம் 2 டேபிளால டிவைட் பண்ண முடியும். 157. அதே மாதிரி 120. எஸ் மேம். ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து எது மினிமமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து 157 120. நான் சூஸ் பண்ணியிருக்கிறது தப்பான ஆப்ஷன் மேம். இருங்க, ஆன்சர் கீழே வந்து நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, இது வந்து Q1 Q2 Q தான் வந்து கரெக்டான ஆன்சர் மேம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் மேம். இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் இவ்வளோ ஈஸியாக இருக்க கான்செப்ட் எனக்கு தெரியாமல் போய் தான் நான் இந்த இது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் மேம். எனக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு தெரியல மேம். அதனால தான் நான் வந்து இதை எகெயின், ஏன்னா இது நமக்கு வந்து சிலபஸ்லேயே கிடையாது மேம் இந்த ரேஷியோ வந்து. ஆனால் கொஷினில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி என்னன்னு பார்க்குறப்ப தான் எனக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்றதே தெரிஞ்சுது மேம். இது இப்போ புரிஞ்சுதா மேம் ரேஷியோ நமக்கு எப்படி போடுவோன்னு? மேம் அது புரிஞ்சிச்சு. பட் ஏன் வந்து சி ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்? எது மினிமம் வேல்யூ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கல்ல, மினிமம் கேட்டிருக்கனால சி போட்டு. இதே மேக்ஸிமம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபைனலா ஆன்சர் வரலனாலும் மினிமமா இது வந்து இல்ல மேம், ஆன்சர் வராமலாம் இருக்காது மேம். கண்டிப்பா வந்து நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். மினிமம் கேட்டிருந்தாங்கன்னா மினிமம் ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கும். அதனால அது கரெக்டா இருக்கும் மேம். சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் வந்து நமக்கு ஒரு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரேஷியோவா இந்த ஆப்ல ரேஷியோ சிங்கிள் டிஜிட்ல கொண்டு வரலங்க. நம்ம வந்து 114யும் சாரி 157ம் 120 தானே இருக்கு. ஆமா ஆமா. இத வச்சு நம்ம எப்படி டிசைட் பண்ணோம்? இல்ல மேம், இதுவும் நமக்கு ரேஷியோ தான். ஏன்னா நம்ம வந்து நடுவுல பாருங்க இது ஹிஸ்ட் வச்சிருக்கோம்ல, அதனால எல்லாமே 1:2 மாட்டு அந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்ல தான் ரேஷியோ இருக்கும்னு அவசியம் இல்லை மேம். 10,000:2000 5,000:9000 அந்த மாதிரி எந்த இதுல வேணாலும் ரேஷியோ இருக்கலாம். நம்மளோட கான்செப்ட் என்ன, ரேஷியோனா என்னன்னா இந்த ஹிஸ்ட் இருக்கணும், அதுதான் கான்செப்ட். அப்ப மினிமம்ன்றது இந்த வேல்யூ தான் வரும். அப்ப ஆன்சர்ல வந்து 157:120 கொடுத்திருப்பாங்களா மேம்? இங்க பாருங்க மேம், நம்ம இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, Q1 Q2 Q3ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ நம்ம இங்க இதுல அதான் மேம், இப்போ இல்ல எந்த குவார்டர்ல மினிமமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா தான் மினிமம் குவார்டரே கண்டுபிடிக்க முடியும். இப்போ
போடணும். ஒரு சில கொஸ்டின்ல அப்படியும் கேட்பாங்க மேம். இப்போ Q3 ரேஷியோ மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, இல்ல நிறைய ரேஷியோஸ் கொடுத்துட்டு அந்த ரேஷியோ சூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும் மேம். இப்ப நம்ம விசிபிளா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் போடும்போதே நமக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் கம்மியா இருக்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஆனா நம்ம தப்பான முடிவு எடுத்து ஏன் கிளிக் பண்ணிட கூடாது. அது ஆமா மேம். அதே மாதிரி ஒரு சில நேரத்துல நமக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பர்லயா இருந்தாலும் செகண்ட் பேப்பர்லயா இருந்தாலும் ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு ஆப்ஷன் இல்லாம ஷோ ஆகும். இல்லைன்னா வந்து அதுல இருக்க எந்த ஆப்ஷனுமே கரெக்டா இருக்க மாதிரி இருக்காது. இல்லைன்னா இன்னொரு இது வந்து ஒரு ஆப்ஷனே ரெண்டு டைம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும் மேம். அந்த மாதிரி இருக்க கொஸ்டின் நமக்கு எந்த ஆப்ஷன் இதை ஆன்சர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்காதீங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணிருங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ அந்த மாதிரி ஆகும். அப்ப அந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன ஆன்சர் பண்ணியிருந்தாலும் அந்த கொஸ்டின் வந்து மார்க் கொடுத்துருவாங்க. அதனால அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிருங்க மேம். நமக்கு எப்போதுமே இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்ல மேக்ஸிமம் அந்த ஒரு கொஸ்டின் அப்படி வரும் மேம். அதனால நல்லா இருக்கும் மேம். வாங்க மேம். அதான் மேம். அது ஒரு சிலர்லாம் ரொம்ப ஜீனியஸா யோசிச்சு இதுக்கு எந்த கொஸ்டினுமே தப்பு இல்லை, நான் ஆன்சரே பண்ண மாட்டேன்னு வந்துருவாங்க. அப்புறம் என்னன்னா அந்த கொஸ்டின் மைனஸ்ல போயிடும். அப்புறம் நமக்கு query போட்டு கேட்டோம் அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணியிருந்தாதான் அதுக்கு மார்க் கொடுக்க முடியும். நீங்க ஆன்சரே பண்ணல, அவாய்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால என்ன கொஸ்டின் வந்தாலும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு நமக்கே ஐடென்டிஃபை ஆகும். அப்போ ஆன்சர் பண்ணிடுங்க மேம். அது பண்ணாம மட்டும் வந்துடாதீங்க. ஓகே மேம். அடுத்தது இந்த இதுதான் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் இப்படிதான் மேம் போடுவோம். சௌமியா மேம். மேம் ஒரு சின்ன டவுட். இப்போ நீங்க இந்த புக்ஸ் எந்த புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணி கிளாஸ் எடுக்கீங்க? நான் புக்கு ரெஃபர் பண்றது இல்ல மேம். ஆக்சுவலா நான் வந்து எது ரெஃபர் பண்ணுவேன்னா ரிசர்ச்க்கு வந்து நான் நம்மளோட ரிசர்ச் மெத்தடாலஜி புக் வந்து படிப்பேன் மேம். டீச்சிங்க்கு வந்து ஹரிஹண்டோட புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மேம். அந்த புக் வந்து ரெஃபர் பண்ணி தான் எடுப்பேன். ஆனா மேக்சிமம் நிறைய இது பார்ப்பேன் மேம். யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன். இந்த ஹிந்திலலாம் வந்து யூஜிசி நெட் வந்து ரொம்ப சீரியஸா படிப்பாங்க மேம். அப்ப அவங்க கிட்ட எல்லாம் நல்ல மெட்டீரியல்ஸ் நிறைய அவங்க சேனல்ல வந்து டீச் பண்ணுவாங்க மேம். எப்படி கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சுக்கிறதெல்லாம் அந்த மாதிரி பார்ப்பேன் மேம். ஆனா புக்குன்னு பெருசா நான் ரெஃபர் பண்ணது இல்லை மேம். ஒரு புக்கு வாங்கினேன் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக. ஒரு நிமிஷம் அந்த புக் என்னன்னு இருங்க மேம், அதை மட்டும் எடுத்து சொல்றேன் நான். நெட் யூஜிசி நெட் வந்து கேவிஎஸ் மதனோட புக் வந்து நான் வாங்கியிருந்தேன் மேம். கேவிஎஸ் மதன் புக்கு. அது வந்து என்ன ப்ராக்டிஸ்க்காக வாங்கினேன். ஆனா உண்மையா சொல்லணும்னா அதுல நான் வந்து கம்யூனிகேஷன் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அதோட மெட்டீரியல் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப பேஜஸ் நிறைய இருந்துச்சு மேம். அதனால அதை நான் படிக்கல. ஆனா அந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் பிடிஎஃப் கூட வச்சிருக்கேன். அதை நான் அனுப்பி விடுறேன் மேம். சென்ட் பண்றேன் மேம். நான் அது இப்பயே கூட லேப்டாப்ல வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மேம். ஒரு நிமிஷம் இருங்க மேம். டாக்குமெண்ட் மேக்ஸ் நான் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் இது பர்சன்டேஜ் அதெல்லாமே வந்து ஒரு யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணுவேன் மேம். அது வந்து என்னன்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் மேம். அதுல வந்து ஒரு மேக்ஸ் சார் தான் டீச் பண்ணுவாங்க. ஃப்ரம் பேசிக்ல இருந்து டஃபஸ்ட் லெவல் கொஸ்டின் வரைக்குமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால அந்த சேனல் தான் நான் இது மேக்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுவேன் மேம். டெஸ்க்டாப்ல ஓகே மேம். ஓகே மேம். ஒரு நிமிஷம் மேம், ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் இந்த புக் மேம், கேவிஎஸ் மதனோட புக் மேம். இது வந்து 1 மார்க்காக வாங்கியிருந்தேன். நான் வந்து ஒரு 600 பேஜ் இருக்க புக் வந்து உங்களுக்கு நான் படிக்க கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நெட் எக்ஸாமே வேணான்னு சொல்லிட்டு பயந்து போயிடுவீங்க மேம். அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டே அனுப்பலை. ஆனால் நான் என்னன்னா இதில் இருக்க மேக்ஸிமம் இந்த நோட்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணலை மேம்.
நிறைய நெட்ல இருந்து ரெஃபர் பண்ணுவேன். இல்லைன்னா ஏதாவது புது புது டேர்ம்ஸ். டெலகிராம் சேனல் தெரியுமா? டெலகிராம்ஸ் யூஸ் பண்றீங்களா மேம்? டெலகிராம்ல நிறைய நெட் எக்ஸாமுக்கு வந்து ஹிந்தி காரங்க வந்து நிறைய டீச் பண்ணி அதுல நிறைய இது வந்து அப்லோட் பண்ணுவாங்க மேம். அது எல்லாமே ரெஃபர் பண்ணுவேன் மேம். ஆனா அதுல என்ன கஷ்டம்னா நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா அது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி அது படிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் மேம். அதனால அது ரெஃபர் பண்ணுவேன் மேம். இதுதான் இந்த புக்கு நான் வந்து ஷேர் பண்ணி விடுறேன் மேம் வாட்ஸ்அப்ல. இதுல வந்து தியரியும் இருக்கும், அதே மாதிரி இதுவும் எம்சிக்கு ப்ராக்டிஸும் இருக்கும் மேம். ஆனா இதுல தியரி பார்த்தோம்னா வளன்னு நமக்கு தேவையில்லாத நிறைய இருக்கும் மேம். இந்த ஒரு சாப்டர் படிச்சு முடிக்கவே நமக்கு ரொம்ப நாள் ஆற மாதிரி இருக்கும். இப்போ டீச்சிங் மட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பேஜஸ் வருது? ஸோ ஃபர்ஸ்ட் டீச்சிங் மட்டுமே பார்த்தோம்னா 85 பேஜ் கிட்ட வருது மேம். இந்த புக்ல ஏதாவது புரியாத கான்செப்ட் இருந்துச்சு, நம்ம பிரீஃபா படிக்கணும் அப்படின்னா இந்த புக் ரெஃபர் பண்ணலாம் மேம். ஓகே, நான் இந்த புக் ஷேர் பண்ணி விடுறேன் மேம். சரி, நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எனக்கு பெண்டிங்ல இருந்த கொஸ்டின் மேம். என்னன்னா குவார்டர் 1க்கும் குவார்டர் 2க்கும், அதாவது குவார்டர் 1ல இருந்து குவார்டர் 2க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல படிச்சோம்ல கொஸ்டின், அதே கொஸ்டின் பேசிஸ் தான் மேம். ஸோ இப்போ குவார்டர் 1 கால்குலேட் பண்றப்ப 1085 அப்படின்றது நமக்கு வருது. குவார்டர் 2 கால்குலேட் பண்றப்ப 1450 அப்படின்றது நமக்கு வருது. ஸோ இதில் என்னத்துல போடுறாங்க? செல்டில். ஸோ அப்போ செல் பண்ணதோட நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து இது. இப்போ நான் இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, இது வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து குவார்டர் 1லேருந்து குவார்டர் 2க்கு போகும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் முதல்ல கண்டுபிடிப்போமா? இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 365 அப்படின்றது இதோட டிஃப்ரென்ஸ். அப்போ 365ஓட பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ 1085 அப்படின்றது தான் 100% நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 1000 இது வந்து 100% அப்படின்னா இதில் 365 அப்படின்றது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றது தான் இதோட ஆன்சர் மேம். இது யாராவது ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க மேம் பார்ப்போம். இதில் 10% அப்படின்றது 108. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸை பாருங்க. இதில் வந்து 31.36, 31.53, 32.74, 33.64 அப்படி இருக்கா? இப்போ நமக்கு 31லயே 2 இருக்கு, 32, 33 இருக்கு. இப்போ நம்ம டைரக்டா 32ஓட பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 1085ல 30% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க மேம் ஃபர்ஸ்ட். ஸோ 324 அப்படின்றது தான் 30%ஓட கவுண்ட். இது 30% எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா மேம்? புரியலையா? இல்ல மேம், ஆக்சுவலா 30%ங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும் மேம். இப்ப நமக்கு 365 அப்படின்றது அப்போ 10 into 3 போடுங்களேன். அதாவது 108ன்றத into 3. இது வருது.
ஏன்னு 300 சம்திங் வருது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லயும் நமக்கு 30 பக்கம் தான் ஃபுல்லாவே இருக்கு. அப்போ 30% வந்து கண்டுபிடிச்சு வச்சிடலாம் மேம். இப்போ அடுத்தது வந்து 30, அதாவது 2, இப்போ நமக்கு வந்து 31, 31, 32, 33 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா. அப்போ 2% வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சாலே 31ஆ 2வா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். நீங்க சொல்ற மாதிரி போகும்போது 1%னா 10.8 வரும். ஆமா. அப்ப அத மல்டிபிள் பண்ணோம்னா அப்ப 4% நியர்பை வரும். எஸ் மேம். 4 நியர்பை வரும். அப்போ 34 நியர்பை கிட்ட இங்க எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா 32க்கு மேலதான். அப்ப 33க்கு மேலதான் இருக்கும். அப்ப 34ன்னு வரப்ப நமக்கு 33.64 தான் இதோட ஆன்சரா இருக்கும் மேம். இப்படிதான் நம்ம ஆன்சர். What is the percentage increase of items solved from Q1 to Q2? Q1ல இருக்க சாலிடுக்கும் Q2ல இருக்க சாலிடுக்கும் இன்க்ரீசிங் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டோம்ல, அதே கான்செப்ட் தான் மேம். ஸோ Q1ல 1085 வந்து வித்திருக்காங்க. Q2ல 1450 வித்திருக்காங்க. அப்ப Q1ல இருந்து Q2 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதோட பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப Q1ல இருந்து Q2க்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு அதிகமா வித்திருக்காங்க அப்படின்னா 365 அதிகமா வித்திருக்காங்க. இப்போ 365ஓட பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேக்குறாங்க. இப்போ 1085 வந்து 100%ன்னு வச்சுப்போமா. 100%ல 1085ல 365 எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 34% கிட்ட வரும் மேம். அதுதான் நமக்கு ஆன்சர். இதை நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 1085ல 10% வந்து 108. 108 இன்ட்டு 3 போட்டோம் அப்படின்னா 324 வரும். அதுக்கப்புறம் இப்ப 365 தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுல 324 வந்துருச்சு. மிச்சம் இருக்கிறது எவ்வளவு நம்பர் அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்களேன். 365 மைனஸ் 324. ஸோ 41 வந்து இதோட ஆன்சர். அப்புறம் அகைன் வந்து 41ஓட பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 41க்கு வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3.56 4 அந்த மாதிரி சம்திங் பெர்சன்டேஜ் வரும் மேம். அதான் நம்ம அடுத்து மிச்சம் இருக்க 41க்கு கண்டுபிடிக்கணும் மேம். ஆமா மேம். இப்ப நமக்கு 41 மிச்சம், இதுல ரிமைனிங் இருக்கா மேம். 41க்கு நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். இப்ப 10% கண்டுபிடிச்சோம்னா நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தானே நம்ம வந்து 365 எடுத்துறோம். அப்படியே ஏன்னா மேம் நமக்கு வந்து Q1ல இருந்து Q2ஓட இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப Q1 தான் நம்ம 100% எடுத்துக்கணும். அப்பதான் Q2ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு பொண்ணு நம்ம ஏன் வந்து 100 மார்க்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டும் 90, 85 அந்த மாதிரி எடுத்திருப்பாங்கல்ல. அப்ப 100 தான் செட் பாயிண்ட். ஸோ 100ல இருந்தா நம்ம மற்ற பிள்ளைங்களோட மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் மேம் இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் Q1 to Q2. அப்ப Q1 தான் நம்ம 100% எடுத்துப்போம். இதே வந்து ஃப்ரம் Q2 to Q3 அப்படின்னா Q2 தான் நம்ம 100% எடுத்துப்போம் மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஆன்சர் அதனால இப்ப அந்த ஃபர்ஸ்ட் 10%ங்கறத எடுத்தா இங்க வந்து 41ன்னும் போது அது வந்து 4 டைம்ஸ் வருது. அப்ப 4 பாயிண்ட். அப்போ நமக்கு 30 + 4 அந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா 33 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி நமக்கு வருது இல்ல மேம். அப்போ இதுதான் அதோட ஆன்சரா இருக்கும் மேம். ஸோ அப்படி கெஸ் பண்ணி இந்த ஆன்சரை சீக்கிரமா போட்டுடலாம் மேம். புரிஞ்சுதா மேம்? 36 வரனால அந்த இதுல எது அதிகமா இருக்கோ 33 தான் 36 எது இருக்கு 33 தான் இருக்கு. அப்படிங்கிறது இருக்க லாஸ்ட் ஆப்ஷன் அது எடுத்தோமா? ஆமா மேம். அப்போ 31 வந்துருச்சுனா ஜி இங்க உங்களுக்கு 30% 324 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வந்து 41 உங்களுக்கு ரிமைனிங் இருக்கு. அதுக்காக தான் இதுல 10% பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10.8. அப்ப 31ங்கிறது 34 வரும். அப்ப நமக்கு இன்னும் ரிமைனிங் இருக்குல்ல. அப்போ நீங்க ஒன்னும் இல்ல, நீங்க பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்களோ 365க்கு 1085ல 365 வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிங்கல. அதுதான் இதோட ஆன்சர்.
இப்போ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்லாம் பார்த்தோம்ல மேம், அதே மாதிரி 1085ல் 365 அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிங்களேன். இப்போ 200 ஒரு புக் வாங்கி 255 25 விற்றோம். அப்போ அதில் இருக்க பர்சன்டேஜ் அந்த 25 பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் 365 இது பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். மேம் இந்த மேம் மத்த எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா மேம்? ஓகே மேம். அதுக்கடுத்து நான் நம்ம கிளாஸ் முடிச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மேம். ஓகே மேம். இப்போ அடுத்தது வந்து என்ன டைம் ஆயிடுச்சா? சரி, நாளைக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷனும் பர்சன்டேஜில் வாட் பர்சன்டேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு மேம். அந்த ரெண்டு மட்டும் நாளைக்கு பார்த்துடலாம் மேம். மேக்ஸிமம் முடிஞ்சிடும். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கும் டேட்டா இன்டர்பிரேஷனும் பொறுத்த அளவுக்கு நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக மார்க் கெயின் பண்ணலாம் மேம். இதில் நம்ம கொஸ்டின் நமக்கு எதுவுமே தெரியாத போடுறப்ப நமக்கு இதில் எதுவுமே ஆன்சர் வந்து என்ன வரும் ஏது வரும்ன்றது தெரியாது. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே கிளியராக இருக்கும். நான் இந்த மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நெட் எக்ஸாமில் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்றேன் மேம். அதெல்லாம் தயவு செஞ்சு போட்டு பாருங்க மேம். ஓகே மேம். மேம் ஆல்ரெடி 1 hour ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் மேம் மிச்சம் இருக்க கான்செப்ட். ஐயோ, நாளைக்கு நீங்கள் வரமாட்டீங்களா என்என்டியில் மேம்? ஷீரின் அக்கா